ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக ஸ்பாஞ்ச் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுலில் 3/4 டம்ளர் அவல் எடுத்துக்கலாம். நான் சீக்கிரமாக ஊறக்கூடிய தட்டையாக இருக்கிற அவல் தான் எடுத்திருக்கேன். 3லிருந்து 4 முறை அவலை நல்லா கழுவி எடுத்துக்கணும். நான் எடுத்திருக்கிற இந்த அவல் கழுவும் போதே நல்லா ஊறி வந்துடும். இந்த அவலை தண்ணியிலிருந்து நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்துட்டு எந்த டம்ளரில் அவல் அளந்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் ரவா எடுத்துக்கலாம். வறுத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் நல்ல கெட்டியான புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர். இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே கட்டிகள் இல்லாமல் விஸ்கு வச்சு நல்லா கலந்துட்டுக்கணும். எந்த டம்ளரில் அவல் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி ஒட்டுக்கா சேர்த்தாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். 1 டம்ளர் தண்ணி அளவுங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். தண்ணி எல்லாத்தையுமே முழுமையாக ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் நான் நல்லா இது போல் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ரவா சேர்த்திருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா ரவா நல்லா ஊறி வந்துடும். அப்போ தான் குருணையாக இல்லாமல் இருக்கும். ஸ்பாஞ்ச் தோசைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு நார்மல் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். புளிப்புக்காக சின்னதாக ஒரு துண்டு புளி நான் சேர்த்திருக்கேன். புளிக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி கூட சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம அடுப்புலலாம் வச்சு கொதிக்க வைக்க போகிறதில்ல, இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண போகிற ஸ்பாஞ்ச் தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவுமே நல்லா ஊறி வந்திருக்கு. கரண்டி வச்சு கலக்கிடும் போது நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ரவால நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம், தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறமேல் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லாவே தோசை மாவு பதம் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கிவிட்டு பாருங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பாஞ்ச் தோசை பர்ஃபெக்டாக வராது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப். தண்ணி அளவாக இருக்கணும். மாவை நல்லா கலந்துட்டுட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை போட போகிறதுனால நான் 1 பேக்கெட் ஈனோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஈனோவை மாவுக்குள்ளே போட்டுட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினோடனே பாருங்கள் ஈனோ எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகி நல்லா பபிள்ஸ் வருதுன்னு. இந்த பபிள்ஸோடவே சேர்த்தி மாவுக்குள்ளே நல்லா கலந்துட்டுக்கணும். இது போல் ஈனோ ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா நல்லா மாவில் கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ப்ளஃபினஸ் வரும் மாவுக்கு. மாவும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது. தோசை கல் கொஞ்சமாக சூடான உடனே மிதமான சூட்டில் வச்சு ஒரு குறிக்கரண்டி மட்டுமே இது போல் தூக்கி வச்சு ஊற்ற போகிறோம். தேய்ச்சிலாம் எதுவுமே விட வேண்டாம். மேலே தூக்கி வச்சு நல்லா ஊற்றுனாவே
மிதமான சூட்டில் வச்சு நல்லா இது போல் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா புசு புசுன்னு பாருங்க, நல்லா டாட்ஸாக வருது. நல்ல பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் தோசை ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த ஸ்பாஞ்ச் தோசையும் நம்ம ஊற்றிடலாம். மாவை மேலே இருந்து இது போல் ஊற்றிட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடணும். இது போல் நான் எல்லா மாவுலேயுமே ஸ்பாஞ்ச் தோசை சுட்டு எடுத்திருக்கேன். நல்ல சாஃப்டாக ப்ளஃபியாக பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா கவலைப்படாமல் இது போல் இன்ஸ்டண்ட்டாக நல்ல சூப்பராக புசு புசுன்னு ஸ்பாஞ்ச் தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.